தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு ஜப்பானில் இருந்து எமனுவல் மேக்ரோ பதிலடி கொடுத்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பிரான்சில் டிஜிட்டல் கொள்முதல் மற்றும் பணப்பரிமாற்றத் துறையில் அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக அறிவித்துள்ளார். ஈரான் போரில் அமெரிக்க ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப இஸ்ரேலின் வான்வழி பயன்பாட்டை பிரான்ஸ் மறுத்துள்ளது. பிரான்சிடம் இருந்து இஸ்ரேல் ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்த முடிவு செய்துள்ளது. ஆங்கில கால்வாய் கரைகளில் காவல் பணிக்கு பிரிட்டன் பிரான்ஸ் இடையே புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு அடியாக கடைக்குள்ள கொண்டு போகிறது தானே யோசிக்கிறீர்கள். டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் 3 நாடுகள் மோதிக்கொண்டாலும் உலகளவில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஊடகங்களை போர் செய்திகளை ஆக்கிரமித்துள்ளன. பிப்ரவரி 28 அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானின் முக்கிய நகரங்களில் திடீர் தாக்குதல்களை நடத்தி ஈரானின் உச்ச நிலை தலைவர் அயத்துல்லா அலி கமெனியை கொன்றதுடன் போர் தொடங்கியது. இதன் விளைவாக ஈரான் அமெரிக்க, இஸ்ரேல் தளங்கள், தூதரகங்கள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியது. இதுவே மத்திய கிழக்கு முழுவதும் பரவிய ஒரு பிராந்திய போராக மாறியிருக்கிறது. ஏப்ரல் 1 அன்று இஸ்ரேல் ஈரானின் தலைநகரான டெஹ்ரானில் பெரும் அளவிலான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டெஹ்ரானின் வடக்கு, கிழக்கு, மத்திய பகுதிகளில் வெடிச்சத்தங்கள் ஒலிக்கின்றன. இஸ்ரேல் இராணுவம் டெஹ்ரானில் விரிவான தாக்குதல்கள் நடத்தியதை உறுதி செய்துள்ளது. மேலும் ஈரானின் புதிய ஏவுகணை தாக்குதல்களை தடுக்கவும் முயன்றது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது.
ஈரானின் புரட்சிகர காவல் படை அமெரிக்காவின் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூகுள், மெட்டா, ஆப்பிள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது. ஈரான் ஆதரவாளரான ஹெஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றது. லெபனானில் 1200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். தெற்கு பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல்களில் 7 பேர் கொல்லப்பட்டார்கள். ஹெஸ்புல்லாவின் மூத்த தலைவர்களும் இலக்காகியுள்ளனர். ஹவுத்தி போராளிகள் யேமனில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியுள்ளனர். சிவப்பு கடல் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலக எண்ணெய் விலை உயர்ந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் போர் 2 அல்லது 3 வாரங்களில் முடிவடையும் என கூறியுள்ளார். ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய உற்பத்தி தளங்களை அழிக்கும் என மிரட்டியுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் 15 புள்ளி திட்டத்திற்கு பதிலளிக்கவில்லை. பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை என ஈரானின் வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் தலையீடு செய்து போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றன. ஈரானில் 2400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 310 பேர் பொதுமக்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் 1200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேலில் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க இராணுவத்தில் 13 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றார்கள். உலக எண்ணெய் விலை உயர்ந்து பொருளாதாரம் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றது. ஜெர்மனி போன்ற நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி கணிப்புகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் 20% குறைவடைந்துள்ளது. போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, லெபனான், ஜெர்மன் ஆகிய நாடுகள் நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகளவில் எண்ணெயின் விலை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. ட்ரம்ப் போர் விரைவில் முடிவடையும் என நம்பிக்கை தெரிவித்தாலும் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தைகள் மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு ஜப்பானில் இருந்து மேக்ரோ பதிலடி கொடுத்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற வணிக தலைவர்கள் சந்திப்பில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கலந்து கொண்டார். நிச்சயமற்ற காலங்களில் ஐரோப்பாவின் முன் கணிக்கக்கூடிய தன்மை அது பற்றி பேசியிருந்தார். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிலையற்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுப்பதாக கருதப்படுகிறது. ட்ரம்ப் நேட்டோவில் இருந்து அமெரிக்கா விலகுவதை பரிசீலிப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பிரான்ஸ் ஒத்துழைக்காததை விமர்சித்தும் இருந்தார். ஜப்பான் பிரதமர் சனாய் டகாச்சி உடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் மேக்ரோ ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு ஜப்பானுடன் இணைந்து பணியாற்றுவதாக உறுதியளித்துள்ளார். ஜப்பான் தனது எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பகுதி இந்த நீரிணை வழியாகவே வருவதால் இந்த பிரச்சனையில் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்தாமலே செயல்படுத்தக்கூடிய நாடுகள் உள்ளன என மேக்ரோ மறைமுகமாக ட்ரம்பை சுட்டிக்காட்டினார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் அடிப்படையில் அமைந்த சர்வதேச ஒழுங்கை நம்புவதாகவும் இதனால் அமைதி, போர் நிறுத்தம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மக்கள் மற்றும் சரக்குகளின் சுதந்திரமான போக்குவரத்து மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ஐரோப்பா தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து நம்பகத்தன்மையுடன் செயல்படுகிறது. ஆனால் சில நாடுகள் திடீரென முடிவுகளை மாற்றி மற்ற நாடுகளுக்கு
தீங்கு விளைவிக்கலாம் எனவும் கூறினார். இது ட்ரம்பின் நேட்டோவில் இருந்து விலகும் அச்சுறுத்தலுக்கு எதிரான பதிலடியாக கருதப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்வது, அவசியமான பொருட்களின் நிலையான விநியோகத்தை பராமரிப்பது மற்றும் சூழலை விரைவில் சமாதானப்படுத்துவது பற்றி மேக்ரோனுடன் ஜப்பான் நாட்டின் பிரதமர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனையில் ஜப்பானுடன் இணைந்து பணியாற்றுவதாக மேக்ரோ உறுதியளித்துள்ளார். சர்வதேச சட்டத்தை மதித்து அமைதியை மீட்டெடுப்பதே முக்கிய நோக்கம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நானே இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்சில் டிஜிட்டல் கொள்முதல் மற்றும் பண பரிமாற்றத் துறையில் அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் பிரான்ஸ் நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி மார்ச் 31 அன்று BFM தொலைக்காட்சியில் வெளியாகியது. அமெரிக்க நிறுவனங்களான விசா, மாஸ்டர் கார்டு, பேபால் போன்ற நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புவதாக பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். அவர் பிரான்சில் டிஜிட்டல் கொள்முதல் மற்றும் பண பரிமாற்றத் துறையில் அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக தெரிவித்துள்ளார். விசா, மாஸ்டர் கார்டு, பேபால் போன்ற நிறுவனங்கள் இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பிரான்சின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரில் அமெரிக்க ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப இஸ்ரேலின் வான்வழி பயன்பாட்டை பிரான்ஸ் மறுத்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்க ஆயுதங்களை ஈரான் போருக்கு பயன்படுத்துவதற்காக பிரான்சின் வான்வழி வழியாக அனுப்ப முயன்றது. ஆனால் பிரான்ஸ் இந்த அனுமதியை மறுத்துள்ளது. ஈரான் போர் தொடங்கிய பின்னர் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு எவ்வாறு வான்வழி பயன்பாட்டை மறுப்பது இது முதல் முறையாகும். இது தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அலுவலகமோ அல்லது வெளிநாட்டு அமைச்சக அலுவலகமோ
உடனடியாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. பிரான்ஸ் ஈரான் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற போதிலும் இஸ்ரேலின் சில நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் குறித்து கடுமையாக விமர்சித்து வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் பலஸ்தீனியருக்கு எதிரான மரண தண்டனை சட்ட முன் வரைவை கொண்டு வந்ததை பிரான்ஸ் கண்டித்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்க ஆயுதங்களை ஈரான் போருக்கு பயன்படுத்துவதற்கு பிரான்சின் வான்வழி வழியாக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டமை பிரான்ஸ் இஸ்ரேல் உறவுகளில் மேலும் பிளவை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சிடம் இருந்து இஸ்ரேல் ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்த முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் சமீபத்தில் இஸ்ரேல் மீது வைத்துள்ள கடுமையான விமர்சனங்கள் காரணமாக இஸ்ரேல் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது என்று ஓர் அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் இஸ்ரேலின் ஈரான் மற்றும் பலஸ்தீன பிரச்சினைகளில் எடுத்துள்ள நிலைப்பாடு மற்றும் விமர்சனங்கள் இஸ்ரேல் பிரான்ஸ் உறவுகளில் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் பிரான்சிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் வாங்குவதை நிறுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு இஸ்ரேல் பிரான்ஸ் இடையே உள்ள இராணுவ மற்றும் அரசியல் உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நம்பப்படுகின்றது. ஆங்கில கால்வாய் கரைகளில் காவல் பணிக்கு பிரான்ஸ் பிரிட்டன் இடையே புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 16 மில்லியன் யூரோ கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் அரசு பிரான்சுக்கு 16.2 மில்லியன் யூரோ கூடுதலாக வழங்கி ஆங்கில கால்வாய் கரைகளில் காவல் பணியை தொடர்ந்து நடத்தி சிறு படகுகள் மூலம் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2 மாத காலத்திற்கு மாத்திரமே செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரெஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தினர்கள் பிரிட்டனின் கோரிக்கைகளான கூடுதல் தலையீடுகள் மற்றும் காவல் பணிகளை ஏற்க மறுத்திருந்தார்கள். கூடுதல் நிதி இல்லாமல் காவல் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என உறுதியளிக்க பிரெஞ்சு அரசு மறுத்திருந்தது. 3 ஆண்டுகளுக்கு 478 மில்லியன் யூரோ மதிப்பிலான ஒப்பந்தம் 2026 மார்ச் 31 இரவு 12 மணிக்கு முடிவடைந்தது. புதிய ஒப்பந்தத்தில் கூடுதல் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறு படகு தடுப்பு நடவடிக்கைகளை பிரிட்டன் கோரியுள்ளது. குடியேற்றவாசிகளை தடுக்க காவல் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். காவல்துறையின் தலையீடுகள் அதிகரிக்க வேண்டும். பிரிட்டனின் கோரிக்கைகள் பிரெஞ்சு காவல்துறை அதிகாரிகளின் வாழ்க்கையை
அதிக அபாயத்திற்கு உள்ளாக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் பிரிட்டன் மக்களுக்கு சிறந்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக பிரெஞ்சு அரசுடன் கடினமான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், குடியேற்றவாசிகள் படகுகளில் ஏறுவதை தடுக்கவும், உயிர்களை காப்பதற்காகவும் முயற்சி செய்வதாக, பணம் அதிக பலனை தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு பிரான்சில் காவல் பணிகளுக்கு ஆண்டுக்கு செலவழிக்கப்படும் தொகையில் 2/3 பங்கை பிரிட்டன் ஏற்கனவே வழங்கி வருகின்றது. மஹ்மூத் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நிதியை சிறுபடகு தடுப்பு நடவடிக்கைகளுடன் இணைக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.